நாட்டின் 4வது உயரமான கட்டிடமாக இருக்கும் கேஎல் டவரின் குத்தகை உரிமம் பூமிபுத்ரா அல்லாதவருக்கு வழங்கப்பட்டிருப்பதற்கு எதிராக பெரிக்கத்தானின் கரீக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபதுல் ஹுசீர் அயோப் கேள்வி எழுப்பியுள்ளார். இது பூமிபுத்ராக்களான மலாய்க்காரர்களின் உரிமத்தை மீறி இருப்பதாகவும் ஃபதுல் ஹுசீர் அயோப் கூறினார். 1995ஆம் ஆண்டு முதல் கேஎல் டவர் தொடர்பான பராமரிப்பு உரிமம் டத்தோ அப்துல் ஹமீத் ஷேக் அப்துல் ரசாக் எனும் மலாய்க்காரரின் ஹைட்ரோஷாபி நிறுவனத்திடம் இருந்ததாகவும், கடந்த ஏப்ரல் மாதம் இந்த பராமரிப்பு குத்தகை LSH சர்வீஸ் மாஸ்டர் செந்தியான் பிர்காட் எனும் மலாய்க்காரர் அல்லாதோரின் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதையும் பெரிக்கத்தானின் கரீக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாதுல் ஹுசீர் அயோப் சுட்டிக்காட்டினார். LSH சர்வீஸ் மாஸ்டர் சென்டியான் பிர்காட் எனும் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி மலாய்க்காரர் என்றாலும், அந்நிறுவனத்தின் 70 விழுக்காடு உரிமம் தான் ஸ்ரீ லிம் கெங் சென் எனும் மலாய்க்காரர் அல்லாதவரிடம் இருப்பதையும் ஃபதுல் ஹுசீர் அயோப் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தலைநகரில் அமைந்திருக்கும் வரலாற்று பூர்வமான கேஎல் டவர் இப்போது நாட்டின் அதிகாரப்பூர்வ குடிமக்களான மலாய்க்காரர்களிடம் இல்லை என்பது மலாய்க்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு என்று ஃபதுல் ஹுசீர் அயோப் தெரிவித்தார். 1996ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட கேஎல் டவர் தொடர்பான உரிமம் அரசாங்கத்திடமும் அதன் பராமரிப்பு குத்தகைகள் ஹக் பூமிபுத்ரா எனும் பூமிபுத்ராக்களின் சிறப்பு சலுகைகளுக்குள் இருக்க வேண்டும் என்றும் அப்போதைய பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது சட்டப்பூர்வமாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலிம்பிஸ் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 18 வயதான இளைஞர் உயிரிழந்ததுடன் 35 வயது லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். நேற்று பிற்பகல் 1:40 மணிக்கு கோலாலிம்பிஸில் இருந்து சுங்கை கோயான் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக கோலாலிம்பிஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். உயிரிழந்தவர் 18 வயது உள்ளூர் இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். முன்னே சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்தும் போது எதிரில் வந்த லாரியை மோட்டார் சைக்கிள் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயற்சித்த லாரி தடம் புரண்டு சாலையில் கவிழ்ந்ததால் 35 வயது லாரி ஓட்டுநர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், மேலதிக சிகிச்சைக்காக லிப்பீஸ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் நிதி அமைச்சர் டயன் ஜைனுடின் சொத்துக்கள் மீதான நீதிமன்ற வழக்குகளுக்கு பின்னணியில் பிரதமர் அன்வாரின் பழிவாங்கும் எண்ணம் இருப்பதாக துன் டாய்மின் மனைவி நைமா அப்துல் காலிட் மனித உரிமை மீறல் அமைப்பிடம் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முதல் சோதனையின் போது நிதி மீறல்கள் இல்லை என நிரூபிக்கப்பட்ட பின்னரும் விசாரணைகள் தொடர்வதற்காக துன் டாய்மின் உறவினர்களின் சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை நைமா அப்துல் காலிட் சுட்டிக்காட்டினார். பிரதமர் அன்வாரின் பழிவாங்கும் ஒரு முயற்சியாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இந்த பறிமுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நைமா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பிரதமர் அன்வார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு துறைகளின் மூலமாக தம்மை அச்சுறுத்துவதாகவும், இதுகுறித்து சர்வதேச மனித உரிமை மீறல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நைமா 6 பக்கங்களை கொண்ட புகார் அறிக்கையை மனித உரிமை மீறல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளார். துன் டாய்மின் அனைத்து சொத்துகளுக்கும் முறையான ஆவணங்கள் இருப்பதாகவும், அந்த ஆவணங்களை வழங்கினாலும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமும் LSTN போன்ற அரசு துறைகள் அந்த ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என ஆவணங்களை திருப்பி அனுப்புவதாகவும் நைமா அப்துல் காலித் கூறினார். இது குறித்தான நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் தனக்கு முறையான விசாரணை வேண்டும் எனும் கோரிக்கையை நைமா அப்துல் காலித் மனித உரிமை மீறல் ஆணையத்திடம் முன்வைத்துள்ளார். ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் PKRம் அம்னோவும் இணைந்து போட்டியிடுமா என்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும், PKRின் தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்பட்டு விட்டதாகவும், வேட்பாளர்கள் மீதான நம்பிக்கைகள் குறித்து கலந்தாலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஜொகூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் ஃபைசுடீன் புவார் தெரிவித்துள்ளார். இது ஒரு வழக்கமான அரசியல் வியூகம் மட்டுமே என்றும், தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளுக்கு இந்த கலந்துரையாடல்கள் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். 56 சட்டமன்றங்களை கொண்டிருக்கும் ஜொகூரில் 2022 ஜனவரி நடந்த சட்டமன்ற தேர்தலில் பரிசான் 40 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஓன் ஹபீஸ் காசி தலைமையில் ஆட்சியை அமைத்தது.
அப்போதைய பக்காத்தான் கூட்டணி 12 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாகவும், பரிகாத்தான் 3 சட்டமன்றங்களையும், மூடா கட்சி 1 சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் அடுத்த ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தல் 2027 ஜனவரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னமே நடத்த வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை மலேசியாவில் இருந்து 28,000த்திற்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 1959 63 குடியேற்ற சட்டத்தின் கீழ் 28,525 பேர் வெளியேற்றப்பட்டதாக சைஃபுடின் கூறினார். இவர்களில் 21,039 பேர் ஆண்கள் என்றும், 6,145 பேர் வயது வந்த பெண்கள் என்றும், 778 பேர் சிறுவர்கள் என்றும் மற்றும் 563 பேர் முதிய வயது பெண்கள் என்றும் அவர் கூறினார். இவ்வாண்டு 68வது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசியர்களிடையே ஒற்றுமை மற்றும் தேசபக்தியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை சிறப்புரையாற்றுகிறார். மலேசியா ஆக்ரோ எக்ஸ்போசிஷன் பார்க் செர்டாங்கில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள், சீருடை அணிந்த பணியாளர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் முனைவோர், கூட்டுறவு நிறுவனங்கள், சிறு வணிகர்கள் என 4,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை பிரதமர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகோ டகான் மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் டத்தோஸ்ரீ அமருடீன் ஷாரி ஆகியோர் விழாவில் கலந்து கொள்கின்றனர். கலந்து கொள்ள முடியாதவர்கள் நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் பிரதமரின் உரையை பின்பற்றலாம். அமெரிக்காவின் மின்னியாபோலிஸ் நகரில் உள்ள தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டு 17 பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை அரங்கேற்றிய ராபின் வெஸ்ட்மேன் என்ற நபர் தனது ஆயுதங்களில் டொனால்டு டிரம்பை கொல்லுங்கள், இந்தியா மீது அணுகுண்டு வீசுங்கள் மற்றும் இஸ்ரேலை எரித்து விடுங்கள் போன்ற வெறுப்பு வாசகங்களை எழுதியிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்னியாபோலிஸில் உள்ள அனன்சியேஷன் கத்தோலிக்க பள்ளியில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ராபின் வெஸ்ட்மேன் ஒரு துப்பாக்கி, ஷாட்கன் மற்றும் ஒரு கை துப்பாக்கி ஆகிய 3 ஆயுதங்களை கொண்டு தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் 8 மற்றும் 10 வயதுடைய 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பின்னர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு இறந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வெஸ்ட்மேன் தனது யூடியூப் சேனலில் வீடியோக்களை பதிவேற்றியிருந்தார். அந்த வீடியோக்களில் அவர் தனது ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் நிரப்பப்பட்ட பத்திரிகைகளை காட்சிப்படுத்தியிருந்தார். அந்த ஆயுதங்களில் டொனால்டு டிரம்பை கொல்லுங்கள், டிரம்பை இப்போதே கொல்லுங்கள், இஸ்ரேல் வீழ்ச்சி அடைய வேண்டும், இந்தியா மீது அணுகுண்டு வீசுங்கள் மற்றும் இஸ்ரேலை எரிக்கவும் போன்ற வெறுப்பு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. மேலும் உங்கள் கடவுள் எங்கே மற்றும் குழந்தைகளுக்காக போன்ற வாசகங்களும் பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருந்தன. அந்த வீடியோவில் வெஸ்ட்மேன் தனது குடும்பத்தினருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி இச்சம்பவம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகும் பாதிப்புக்கு மன்னிப்பும் கோரியிருந்தார். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமெரிக்க கொடியை நாடு முழுவதும் அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளார். வெஸ்ட்மேன் சட்டப்பூர்வமாக ஆயுதங்களை வாங்கியதாகவும், அவருக்கு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை என்றும், அவர் தனியாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் சோகத்தையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. கிள்ளான் தேசிய வகை சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியில் 68வது தேசிய தின கொண்டாட்டம் மற்றும் தேசிய தின மாத நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு பள்ளி மேலாளர் வாரிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்து நிகழ்வினை தொடக்கி வைத்தார். நுரை பூக்களுக்கு மத்தியில் தேசிய தின கொண்டாட்டத்தின் அடையாளமாய் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பலூனை பறக்கவிட்டு நிகழ்வு தொடங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி வரவேற்புரை ஆற்ற
பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜா சின்னையா சிறப்புரையாற்றினார். வண்ணமயமாக டிஜிட்டல் ஆச்சரியங்களோடு விழாவை வித்தியாசமாய் படைத்து அசத்தி இருந்தனர் ஆசிரியர் குழுவினர். நிகழ்ச்சியின் அத்தனை அங்கத்திலும் தனி முத்திரை பதித்தனர் அவர்கள். பிரம்மாண்ட டிஜிட்டல் திரையில் மலேசியாவின் உன்னதங்களையும் சுதந்திர வரலாற்றையும் நேர்த்தியான பாடல்களின் பின்னணியில் காட்சிகளாக கோர்த்து அதற்கு ஏற்ற அபிநயங்களால் மாணவர்களை மேடையில் ஏற்றி அசத்த வைத்தனர் ஆசிரியர் பெருமக்கள். குட்டி குட்டி குழந்தைகள் வண்ண வண்ண உடைகளில் சுதந்திர தின உற்சாகத்தோடு தங்கள் படைப்புகளை வழங்கியது ரசிக்கும்படியாய் இருந்தது. நிகழ்வில் பங்கேற்று படைப்புகளால் மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு வகுப்பு வாரியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் தியாகராஜன், சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. நம்மில் பலருக்கும் சில விஷயங்கள் நம் நாட்டு சுதந்திரம் குறித்து தெரியாமல் தான் இருக்கிறது. துங்கு அப்துல் ரஹ்மான், துன் சம்பந்தன் என்று நம் நாட்டு சுதந்திர தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறோம். ஆனால் அதேவேளை அந்த இருவருடனும் பாடுபட்ட சீன சமூகத்தைச் சேர்ந்தவரை நமக்கு தெரிவதில்லை. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளின் வழி தேசப்பற்றையும் தேசத்தின் வரலாற்றையும் நமக்காக பாடுபட்ட தலைவர்களின் அர்ப்பணிப்பையும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மகாத்மா காந்தியின் அர்ப்பணிப்பும் அகிம்சை போராட்டமும் இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டதோடு உலகத்தின் பல நாடுகள் சுதந்திரம் பெறுவதற்கு அவரது போராட்டம் காரணமாய் அமைந்தது. அதேபோல் நமக்காக நமது முன்னோர்கள் தலைவர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தின் பெருமையை மதித்து அதன் வரலாற்றை தெரிந்த ஒரு சமூகமாக எப்போதும் நாம் திகழ வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தேசிய கொடியை கையில் ஏந்திய வண்ணம் ஒட்டுமொத்தமாய் பள்ளி மாணவர்கள் எழுப்பிய மெர்டேக்கா மெர்டேக்கா எனும் அதிர்வலைகள் தேசிய தினத்தின் கம்பீரத்தை காட்டியது. உற்சாகம் குறையாமல் கொண்டாட்டத்தில் திளைத்தனர் பிள்ளைகள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.